தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் அன்பு காணப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளே அன்பில்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பில்லை, முதியோர்களிடத்தில் அன்பு செலுத்துகிற இருதயம் குடும்பத்தில் யாருக்குள்ளேயும் காணப்படவில்லை. இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். எல்லாரையும் நேசிக்கத்தக்கதாய், குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? உடன் பிறந்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிற இருதயத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். கடைசி நாட்களுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தணிந்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். அப்பொழுது மற்றவர்களிடத்தில் அந்த அன்பை காண்பிப்பது இலகுவாய் இருக்கும். நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தர் அன்பை தாங்க சுவாமி. அன்பற்ற சூழ்நிலையில எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு காணப்படுது ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ளே அன்பில்லை, அதனால் பிரிவினைகள் ஆண்டவரே. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே அன்பில்லை ஆண்டவரே, அதனால் உண்டாகிற கசப்புகள் ஆண்டவரே. உடன் பிறந்தவர்களிடத்திலே அன்பில்லை ஆண்டவரே, அதனால் உண்டாகிற வேதனைகள் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லா குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அப்பொழுது எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீங்க ஆண்டவரே. அப்பா, முதியோர்களை கனம் பண்ணத்தக்கதாய், முதியோர்களை நேசிக்கத்தக்கதாய் ஆண்டவர், குறைவுள்ளவர்களை நேசிக்கத்தக்கதாய், குடும்பத்தில் ஐக்கியம் காணப்படுறதுக்கு ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்களுடைய சொந்த குடும்பத்தில் அதிகமாய் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் தாங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த கல்வாரியின் அன்பை பெற்றிருந்தால் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்களை நேசிப்பது இலகுவாய் இருக்கும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த கல்வாரியின் அன்பினால் நிரப்பப்படட்டும். நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து எங்களை நேசித்தீங்களா அல்லவா ஆண்டவரே? ஆமாண்டவரே, இன்றைக்கு எல்லாரையும் நேசிக்கத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.